என்ன பண்ணுது? மூச்சு வாங்குற மாதிரி இருக்குதான். என்ன சாப்பிட்டாரு? காலையில ஒரு பாக்கெட் சாராயம் சாப்பிட்டுச்சு. ஒரு பாக்கெட் சாராயம் சாப்பிட்டாரா? எங்க? இங்கதான் கருணாபுரத்துலையா? குடிச்சதுலேருந்து இப்படிதான் இருக்குங்களா? என்னென்ன பண்ணுது உங்களுக்கு? ஒன்றுமே புரியலையா? விஷச்சாராயத்தை அருந்தி உயிருக்கு போராடி கொண்டிருந்த கந்தன் கடைசியாக பேசக்கூடிய வீடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. கள்ளக்குறிச்சி கருணாபுரம் விஷச்சாராய விவகாரத்தில் பலி எண்ணிக்கை 50ஐ கடந்து வருகிறது. இந்த நிலையில் அந்த பகுதியை சேர்ந்த கந்தன் என்பவர் விஷச்சாராயத்தை காலையில் அருந்திவிட்டு வீட்டிற்கு சென்றதும் அவருக்கு வயிற்றுப்போக்கு, வாந்தி, மயக்கம், தொண்டை எரிச்சல் போன்றவை வர மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர் உயிருக்கு போராடி கொண்டு மனைவி உள்ளிட்ட குடும்பத்தினரிடம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அதனை வீடியோவாக பதிவு செய்த அக்கம் பக்கத்தினர் அவரை மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் தீவிர சிகிச்சைக்கு பிறகு அவர் உயிரிழந்தார். இந்த நிலையில் கந்தன் கடைசியாக பேசிய வீடியோ வலைதளத்தில் வெளியிடப்பட பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. அவருக்கு 2 மகன்கள் உள்ளதாகவும் இவரது உழைப்பில் தான் அந்த குடும்பம் நடந்து வந்ததும் குறிப்பிடத்தக்கது. பற்றி எரியும் வயிறுகள். 12 மணிக்கு வயிறு எரியுதுன்னா கண்ணு தெரிய மாட்டேங்குதுமா. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒப்பாரி ஓலம். புதுச்சேரி ஜிப்மரில் 16 பேருக்கு சிகிச்சை. சேலம் மற்றும் விழுப்புரம் அரசு மருத்துவமனைகளில் 13 பேருக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில் தீவிர சிகிச்சை. நாங்க இதெல்லாம் பார்க்க மாட்டோம், நீங்க கூட்டு கொண்டு போங்க அப்படின்னு தங்கச்சி அங்க போனோடனே இந்த சாராய கடை ஒழிக்கணும் சாமி. ஒட்டுமொத்தமாக 90க்கும் மேற்பட்டவர்கள் கள்ளச்சாராயம் குடித்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனைகளில் அனுமதி. இவ்வளவு நாள் கலெக்டர் கூட மனு கொடுத்திருக்காங்க. கலெக்டர் அவருக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. 10 லட்சம் கொடுத்தாலும் பத்தாது சார். தமிழ்நாடு அரசு என்ன பண்ண போகுது? 38 பேர் பலியாகி இருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. 35க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வீட்டில் ஒப்பாரி ஓலம். கள்ளக்குறிச்சி நகராட்சி கருணாபுரம் என்ற பகுதியில் இருந்து கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டு விற்பனை செய்யப்பட்டதாக போலீஸ் விசாரணை நடந்து வரும் நிலையில் அது சம்பந்தமாக 10 பேர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள்.